ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எள் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பாவக்காய் எடுத்து நான் விதையை எடுத்துருக்கேன். நீங்கள் விதையை எடுக்காமல் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, நல்லா இருக்குது பாவக்காய். மஞ்சள் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். மஞ்சள் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு பாவக்காய். கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். மாற்றிட்டு இதே கடாயில் நம்ம தாளிச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவோம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். வந்துருச்சு. நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துருந்தோம்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம்.
உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். நம்ம எள்ளு எடுத்து வச்சுருந்தோம், அது கூட பொடி பண்ணியாச்சு. தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எள்ளு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம், அதை அதில் சேர்த்துப்போம். நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லா இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுறோம், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த வதக்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த நேரத்தில் எண்ணெய் கூட லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துக்குவோம். பாவக்காய் நம்ம முன்னாடியே கொஞ்சம் வதக்கி வச்சுக்கணும் குழம்புக்கு. இந்த நேரத்தில் நம்ம எள்ளு சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கணும், மிளகாத்தூள் சேர்த்துப்போம். வீட்டு மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கணும், அதையும் சேர்த்துப்போம். 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்குவோம். இந்த நேரத்தில் புளி ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் கறியிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தக்காளி கூட எடுத்திங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. வெயிலுக்கு நம்ம புளி கூட கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கு ஒரு தக்காளி கூட எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ ரயிலில் வச்சு நல்லா கிண்டிக்குவோம். நல்லா சேர்ந்து வற்றி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரணும். குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும். நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் கூட நல்லா வேகணும். ஒரு தடவை கிண்டி விட்டுப்போம். சரி, நல்லா வேகட்டும். குழம்பு கூட இன்னும் கொஞ்சம் வற்றணும். மூடி போட்டு மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு.
பாவக்காய் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம், இது சேர்த்துக்குவோம். அந்த புளிப்பு, கசப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடலை எண்ணெயில் செஞ்சுருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். கடலை எண்ணெயில் எதில் வேணால் உங்கள் விருப்பம் செய்யுங்க. ஆனால் இன்னும் நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொத்தமல்லி போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம்.